ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th பெயிண்டிங் சப்ஜெக்டில் லெசன் நம்பர் 8 பாய்னியர்ஸ் ஆஃப் கான்டெம்பரரி இந்தியன் ஆர்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, 19th செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் நம்மளை வந்து ஆழ்ந்துட்டு இருந்தாங்க, இந்தியாவாக ஆழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா அந்த இந்தியன் ஆர்ட், அதுக்கு முன்னாடி இருந்த இந்தியன் ஆர்ட், அதாவது நம்மளோட கலைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அப்போல்லாம் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அழிய ஆரம்பிச்சது. அப்போ பார்த்திங்கனாக்கா ரெண்டு விதமான டெக்னிக் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஒன்று ஃப்ரெஸ்கோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மினியேச்சர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன், அதாவது இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்திங்கனாக்கா அது ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு, இந்த ஃப்ரெஸ்கோவும் மினியேச்சர் பெயிண்டிங்கும். கிட்டத்தட்ட நாம் அதை இழந்துட்டோம்னு சொல்லலாம். இந்த மினியேச்சர் பார்த்திங்கனாக்கா இந்த யூரோப்பியன் ஆயில் பெயிண்ட் மூலமாக பண்ணுற விஷயம். அது பார்த்திங்கனாக்கா அந்த செஞ்சுரியில் இந்தியனோட பெயிண்டிங் ட்ரெடிஷனே வந்து எல்லாமே முடிச்சிருச்சு, அதாவது ஃபேடு ஆகிற மாதிரி பண்ணிடுச்சு, எல்லாமே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்த வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போனாங்க. எப்போனாக்கா இந்த யூரோப்பியர்கள் எல்லாமே நம்மளோட இந்தியாவை வந்து, நம்ம நாட்டை வந்து ஆளும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க நம்ம இந்தியன் ஆர்டிஸ்ட் எல்லாமே பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணாங்க. அப்போது பார்த்திங்கன்னா ராஜா ரவி வர்மா, இவர் வந்து கேரளாவில் ஒரு ஃபேமஸான பெயிண்டிங் பண்ணுறவர் அவர் இருந்தார். இவர் மித்தாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அதோட போர்ட்ரேஷன், அதாவது என்ன சொல்லுவாங்க, போர்ட்ரேச்சர்பாங்க, இது ரெண்டுத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அவரோட ஒர்க் இருந்துச்சு. அவரோட வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆயில் பெயிண்டிங்கில் இருந்துச்சு. ஆயில் பெயிண்டிங்கில் ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு வெஸ்டர்ன் ஆயில் பெயிண்டிங்கை. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அபனிந்திரநாத் தாகூர், அவர் வந்து ஒரு புதுவான ஸ்டைலை வந்து பெயிண்டிங்கில் ட்ரை பண்ணார். அப்புறம் நந்தலால் போஸ், போனேதே பிஹாரி, இவங்கெல்லாமே ஒரு சில பெயிண்டர்ஸு, அதாவது ஆர்டிஸ்ட்டு, இந்த தாகூர் அவரை வந்து ஃபாலோ பண்ணி இந்த புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறமா தான் ஃபஸ்ட் ஆஃப் செஞ்சுரி, அதாவது 20th செஞ்சுரியில் முதல் பாதியில் பார்த்திங்கன்னா பெங்கால் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டுக்கு பார்த்திங்கனாக்கா இந்தியன் கிளாசிக்கு அண்ட் மித்தாலஜி சப்ஜெக்டுக்காக அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க இந்த வெஸ்டர்ன் ரியலைசேஷன், அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரே